people are triggered by a woman having desires. அவங்க வந்து நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம் பெண்களை எப்படி காமிக்கிறாங்கன்னு. அவங்க வந்து செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, செக்ஷுவல் பீயிங்ஸாக இருக்கிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அவங்களுக்குன்னு டிசைர் இருக்கிறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அபவுட் டைம் வி சேஞ்ச் தட். பட் நாங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு நிறைய பேர் வந்து இல்லை செக்ஷுவாலிட்டி ப்ராப்ளம் இல்லை, ஏஜ் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. டு அட்ரஸ் தட் பாயிண்ட், எஸ் இட்ஸ் வெரி வேலிட், பட் legal age of consent for a woman, for all humans is 18, but that is meant for அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக, அவங்களோட தற்காப்புக்காக. அதை வந்து அவங்களை இன்னும் ஹர்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு நேச்சுரலாக வர பயாலஜிக்கலாக ரொம்ப இயற்கையாக வர ஒரு விஷயத்த இன்னும் டீமனைஸ் பண்ணக்கூடாது, இன்னும் ஸ்டிக்மடைஸ் பண்ணக்கூடாது. The law exists to protect them. We shouldn't use that to further hurt them or make them feel like they're crazy people. It's a very normal part of growing up. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டோ, அதே மாதிரி a person's coming of age, blooming into romance and sexuality is a very normal part of growing up. அதை நம்ம ஸ்டிக்மடைஸ் பண்ண வேணாம். Especially when it comes to the context of women, we find out about rape even before we learn about sex. It's scary growing up and discovering all of these things. So I think we are a team with a lot of wonderful men and a lot of women. நாங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டியோட இதை போர்ட்ரே பண்ணியிருக்கோம், மேல் கேஸ் அவாய்ட் பண்ணிட்டு. ஈவன் வைல் டீலிங் வித் வெரி சென்சிட்டிவ் கண்டென்ட், நானும் அஞ்சலியும் வில் கான்ஸ்டன்ட்லி ஹேவ் கான்வர்சேஷன்ஸ். பேப்பரில் ஒன்று எழுதிடுவோம், ஷூட் பண்ணும்போது ஐயோ இது கொஞ்சம் பார்க்க ஆனால் இதுவாக இருக்கா. வீவ் பின் வெரி கேர்ஃபுல் டு போர்ட்ரே ஹர் ஸ்டோரி வித் அ ஃபீமேல் கேஸ் without sexualizing her. So I think it's the gaze, right? ஒரு விஷயத்தை பற்றி பேசவே கூடாதுன்னு கிடையாது, எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான். கேமராவை எங்கே வைக்கிறோம், யாரோட பார்வையிலேருந்து அதை பார்க்குறோம், யாருக்காக பார்க்குறோம். ஒரு ஜோக் சொல்லும்போது எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி ஜோக் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, who are you laughing at? Similarly, who are you looking at and how are you looking at it? And the gaze is very important. We've put in a lot of thought into getting the right gaze in this film with a lot of sensitivity. All of these amazing people have tried to bring something on it. I think girls can have an environment where we feel safer if there is no stigma attached to conversations about sexuality and having partners or falling in love.